இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆட்டோகேட் எலக்ட்ரிக்கலில் ஒரு சர்க்யூட், சிம்பிள் சர்க்யூட், ஒரு பக் பூஸ்ட் கன்வெர்ட்டர் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்றத வந்து இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம். ஸோ எனக்கு லே அவுட் எப்படி இருக்கும்னு தெரியுன்றதுனால நான் ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு லே அவுட் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு பக் பூஸ்ட் கன்வெர்ட்டர் எப்படி வேணும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு லே அவுட் நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட். ஸோ வந்து நான் ஒரு லே அவுட் ட்ரா பண்ணிட்டேன். அண்ட் தென் வந்து எனக்கு பக் பூஸ்ட் கன்வெர்ட்டர் இந்த இண்டிவிஜுவலில் வந்து எனக்கு ஒரு 2 காம்பனன்ட்ஸ் வரும். இந்த 2 காம்பனன்ட் நான் ஒயர் கனெக்ஷன் நான் வந்து கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணுவேன், என்னோட ஐகான்ஸ் எனக்கு வந்து காம்பனன்ட்ஸ் என்டர் பண்ணுவேன். ஐகான் ஒன்றில் போனோம் அப்படின்னா எனக்கு வந்து காம்பனன்ட் வந்து இங்கே இருக்கும். ஸோ இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இன்புட் சப்ளை வச்சுட்டேன். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், பேட்டரி எடுத்துப்பேன். பேட்டரி எடுத்து நான் இந்த லைன் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து இங்கே வந்து வந்துடும். ஸோ இந்த பேட்டரிக்கு நான் வந்து டேக் வந்து கரெக்டாக கொடுத்து அதெல்லாம் வந்து இது எனக்கு இன்புட் சப்ளை நான் வந்து இதில் டேக் வந்து இன்புட் சப்ளைன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். இன்புட் சப்ளைன்னு சொல்லிட்டு கொடுத்துட்றேன். வந்து எனக்கு மேனுஃபேக்சர் அந்த மாதிரி ஏதாச்சும் கொடுக்குறோம் அதெல்லாம் வந்து ஏதாச்சும் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நான் வந்து ஓகேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்றேன். ஓகேன்னு சொல்லிட்டு கொடுத்தா அப்புறம் எனக்கு இந்த இதில் வந்து என்னோட பேட்டரி இன்புட் சப்ளை வந்துடும். அண்ட் தென் வந்து எனக்கு என்ன தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு நெக்ஸ்ட் வந்து ஒரு சுவிட்ச் வந்து தேவை. ஸோ சேம் ஐகான் மெனு போயிட்டு எனக்கு வந்து சுவிட்ச் டாபிள் செக்ஷன் நார்மல் ஓப்பன் செக்ஷன் எடுத்துக்கிறேன். ஸோ சேம் இது வந்து சென்ட்ரல் எடுத்து இதுவுமே வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன், டேக் வந்து எஸ்ன்னு சொல்லி கொடுக்குறேன். எஸ்என் ஷார்ட்டன் சுவிட்சுக்கு ஷார்ட்டன் எஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அண்ட் தென் திரும்ப ஐகான் மெனு போயிட்டு எனக்கு இன்னொரு இப்போ அடுத்த பக் பூஸ்ட் கன்வெர்ட்டர் ஒரு இண்டக்டர் இருக்கும், ஒரு டயோடு இருக்கும், ஒரு கெப்பாசிட்டர் இருக்கும். ஸோ இது மூணுத்தையும் நான் எடுக்கணுன்றதுனால நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த டிரான்ஸ்ஃபர்மேட்டர் சொல்லப்படுறேன். ஒரு ரியாக்டர் எடுத்து அந்த இதில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தேன். அப்புறம் எனக்கு இந்த இடத்துல எனக்கு இதெல்லாம் நான் இதில் வந்து நான் டேக் மட்டும் நான் வந்து எடிட் பண்ணேன். ஸோ அந்த டேக் மட்டும் நான் என்ன பண்ணிப்பேன், எல்லுன்னு சொல்லிட்டு மாற்றிட்டு ஓகேன்னு சொல்லி கொடுத்துறேன். அண்ட் தென் அதே மாதிரி எனக்கு இப்போ ஒரு சிங்கிள் வந்து டயோட். ஸோ இந்த எலக்ட்ரானிக்ஸில் போனோம்னா எனக்கு வந்து ஒரு டயோட். ஸோ டயோட் வந்து இந்த இடத்துல நான் வந்து மேலே வந்து சென்டரில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஸோ இதுக்கு வந்து நேம் வந்து நான் டயோட் ப்ளேஸ் மாற்றிக்கிட்டு ஓகேன்னு கொடுத்துறேன். வந்து எனக்கு இன்னொன்று ரெண்டாவது கெப்பாசிட்டருக்கு சேம் ஒரு எலக்ட்ரானிக்ஸ்ன்றது போட அப்படின்னா எனக்கு இங்கே வந்து கெப்பாசிட்டர் இருக்குது. ஸோ இந்த கெப்பாசிட்டர் வந்து இங்கிட்ட இது பண்ணிவிட்டு நான் வந்து ரேட்டிங்ஸ் அது கொடுப்போம், இல்லை டிஸ்கவுண்ட் கொடுப்போம் கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்துரும். எனக்கு இந்த மாதிரி போயிடும். அண்ட் தென் வந்து எனக்கு இப்போ கடைசியாக வந்து ஒரு லோடு, அது வந்து என்ன லோடு, இண்டக்டன்ஸ் லோடு இருக்கணும், இல்லை ரெசிஸ்டர் லோடு நான் அதுக்கு ரெசிஸ்டர் லோடு எடுத்துக்க போகிறேன். ஸோ அதே மாதிரி எனக்கு எலக்ட்ரானிக்ஸ் போனோம் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல வந்து பிக்சர் ரெசிஸ்டர் பாக்ஸ் வரும். ஸோ இதை வந்து லோடுக்கு எக்ஸாம்பிள் வந்து எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல லோடுக்காக இந்த ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ப்ளேஸ் பண்ணோன்னா இந்த இது ரெசிஸ்டன்ஸ் எடுத்து ஓகே ரேட்டிங் எனக்கு ஹோம்ஸ்ன்றது வந்துருச்சு. இங்கே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் இது வந்து ஒரு லோடுன்னு சொல்லி டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஓகே சொல்லி கொடுத்தேன்னா எனக்கு இந்த இடத்துல வந்து வரும். ஸோ இதை எனக்கு வந்து நான் டயக்ராம் வந்து சென்டரில் வந்து நான் ப்ளேஸ் பண்ணணும். ஸோ இது எல்லாத்தையுமே ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு எம்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து மூவ்ன்ற கமெண்ட் வரும். ஸோ அதை என்னோட ப்ளேஸ் பண்ணி கொடுத்து நான் டயக்ராம் வந்து சென்டரில் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ப்ளேஸ் பண்ணிட்டு டெக்ஸ்ட் ஒன்று வந்து போட்டுக்கிறேன். ஸோ டெக்ஸ்ட் ஒன்று கொடுத்து இது கூட டைட்டில் நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு வந்து இது பக் போஸ்ட்ன்றதுனால பக் போஸ்ட் கன்வெர்ட்டர் கொடுத்துட்டேன். நான் எனக்கு வந்து இந்த நேம் வந்து ஸோ இது வந்து நான் கரெக்டாக எனக்கு எங்கே வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் மூவ் பண்ணி அலைன் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு சர்க்யூட்டை ட்ரா பண்ணணும். நம்மளோட ஆட்டோகேட் எலக்ட்ரிக்கல் இந்த ஒரு சர்க்யூட் வந்து ட்ரா பண்ணணும்.